ஆத்மா பிரம்மம் இதை பற்றிய நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 புக் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பிரஸ்தான திரயம்னு சொல்லுவாங்க. பிரம்மசூத்திரம், உபனிஷத்துகள், அதுல பகவத்கீதையும் ஒண்ணு. பகவத்கீதை பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து உபதேசமா வழங்கப்பட்டது. முதல்ல அர்ஜுனன் அவரை தேரோட்டியா தான் பார்க்கறான். நேரா போயிட்டு நீங்க போர்க்களத்துல நடுவில் நில்லு, நான் யார்கிட்ட சண்டை போடணும்னு பார்க்கணுன்றாங்க. நேரா கொண்டு போய் துரோணர் பீஷ்மர் முன்னாடி கிருஷ்ணன் நிறுத்திடுறாரு. உடனே அவனுக்கு சோகம் வந்துடுது. எங்க தாத்தாவையும் என்னோட குருநாதனையும் நான் சாகடிக்கணுமா அப்படின்னு. அந்த சோகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு துயரமா மாறி கடைசியில விரக்தியில தன்னோட காண்டிபம் வந்து என் கையை விட்டு நழுவுது அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்ல அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா பண்டிதன் மாதிரி பேசுறாங்க. போர் செய்யறது தப்பு, எது அதர்மம் எது தர்மம் எல்லாம் சொல்றாரு. அது வரைக்கும் கிருஷ்ணர் ஒண்ணுமே பேசல. ஒன்ஸ் வந்து எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட சரண்டர் ஆகும்போது அவர் ஃபர்ஸ்ட் டைலாக் பேசுறாரு, நீ சோகப்படக்கூடாததுக்கு சோகப்பட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு. அதாவது சோகத்துக்கு அருகதையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ சோகப்பட்டுட்டு இருக்க அப்படின்றாரு. கடைசியில முடிக்கும் போது அர்ஜுனன் என் சோகம் நீங்கியதுன்னு சொல்றாரு. அதாவது பகவத்கீதை பார்த்தீங்கன்னா துக்க நிவர்த்திக்கான ஒரு நூல். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இல்லை, ஹையஸ்ட் பிரச்சனை என்னவோ அந்த பாசிபிலிட்டியில அவனை வச்சு அதுக்கு தீர்வும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அத்தனை சோகத்துக்கும் விடை பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு.